நாகை மாவட்டம் சீர்காழியில் இரண்டாவது நாளாக விவசாயிகள் தண்டவாளத்தில் படுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சீர்காழியில் நேற்று காலை தண்டவாளத்தை ஆக்கிரமித்த விவசாயிகள் தொடர்ந்து ரயில்களை மறித்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர். விவசாயிகளின் போராட்டம் இரவிலும் தொடர்ந்தது. தண்டவாளத்தில் தீப்பந்தங்களுடன் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பியபடி விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்தனர். இதேபோல கீழ்வேரூரில் ரயில் மறியல் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர். தொடர் போராட்டங்களால் சீர்காழி மற்றும் வைத்தீஸ்வரன் கோயில் ரயில் நிலையங்களில் ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. தொடர்ந்து தண்டவாளத்தில் கால்நடைகளுடன் குடியேறி சமைத்து சாப்பிடும் போராட்டத்திலும் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். உற்பத்தி இழப்பும் வருவாய் இழப்பும் சிறு குறு விவசாயிகளுக்கு 5000 கோடிக்கு மேல் ஏற்பட்டிருக்கிற ஒரு நிலையில இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய 3 வேளை உணவுல 2 வேளை உணவை உற்பத்தி செய்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய டெல்டா இன்றைக்கு பாலைவனமாக மாறிக்கொண்டிருப்பதை கண்டும் காணாமல் இருக்கின்ற மத்திய அரசை கண்டித்து இந்த தொடர் ரயில் பாதையில குடியேற போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது.